எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிறுபருப்பு போட்டு சிறுகீரை கடையில் தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட மண் பாத்திரத்தில் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாத்திரத்துக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், கடாயில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிஞ்ச அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு என்ன மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது எல்லாம் வெந்து வர்றதுக்கு. இந்த மாதிரி சிறுபருப்பு இந்த மாதிரி பாதி அளவு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சிறுகீரையை நல்லா 3 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து கீரை நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுகீரை வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் வடிகட்டி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கீரையை மட்டும் நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் கீரையை கடைய போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கடையினா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க, அதுக்கு ரொம்ப வேணாம். மண் பாத்திரத்தில் நீங்கள் வந்து கடைஞ்சிங்கன்னா அதோட கீரை ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நல்லா போட்டு மண் பாத்திரத்தில் நான் வந்து கடைஞ்சி இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இது நல்லா கடைஞ்சி முடிஞ்சோடனே நம்ம தனியாக தண்ணி வச்சுருக்கிறீங்களா, வடிகட்டின தண்ணி, அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பயும் போல் மாதிரி தாளிப்பு தந்துக்கலாம். நான் வந்து வடகை போட்டு தான் நான் தாளிச்சிட்டு இந்த கீரையை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ வந்து வடகை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்மளோட சிறுபருப்பு சிறுகீரை கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிறுகீரை வந்து ரைஸுக்கு வந்து செம்மையான காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை சீரக பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால இதோட கீரை சத்து வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து வாரத்துக்கு 3 நாள் ஆச்சு இந்த சிறுகீரை பருப்பு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரும். அதுவும் இல்லாமல் அயன் சத்து கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிறுகீரை சிறுபருப்பு கடையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.